லைசன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியுமே நிறைய இது போன்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிமையாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்கள் சமையல் வீடியோ போடலாம், உங்கள் வீட்டோட லைஃப் ஸ்டைல் வீடியோ போடலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த பாத்திரம் நான் எங்கே வாங்கினேன்னு தெரியுமா, இந்த பாத்திரத்தோட லிங்க் வேணுமா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஜுவல்ஸு, சாரீ, ஸ்லிப்பர், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே நான் இதை இந்த கடையிலேருந்து வாங்கினேன், இது உங்களுக்கு வேணுமா, இது இங்கே கிடைக்குது, லொக்கேஷன் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தட் இஸ் கால்டு கமர்ஷியல். அது வந்து ப்ரமோஷனில் இன்க்ளூட் ஆகும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். இதில் ஒரு தவறான புரிதலும் இருக்குது. 1000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க தான் வாங்கணும், நம்மெல்லாம் அதை விட கம்மியாக தானே வச்சுருக்கோம், நம்ம வாங்க தேவையில்ல அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. அது அப்படியும் கிடையாதுங்க. நீங்கள் 500 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, 500K வச்சுருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள் இங்கே கிடைக்குது, இது இவ்வளவு, இது இந்த இடம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு ப்ரமோஷன் தான். சோ அந்த பட்சத்துல கண்டிப்பா நீங்க லைசென்ஸ் எடுத்து தான் ஆகணும், நீங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நான் சொல்லட்டுமா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு இட்லி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ப்ரமோஷன்லேயே வராது. அதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி சாப்பிட்ட செம்மையா இருக்குது, இந்த இட்லி எங்க கிடைக்கும் தெரியுமா, இந்த கடையில கிடைக்கும், இந்த கடை இருக்கு தெரியுமா, இந்த ரோட்ல இருக்கு, இந்த ரோடு எங்க தெரியுமா இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு, இந்த கடையோட அட்ரஸ் நான் லிங்க்ல கொடுக்குறேன், எவ்வளவு பிரைஸ் தெரியுமா, எவ்வளவு ப்ரமோஷன்ஸ் தெரியுமா அப்படின்னு சொன்னா அது வந்து ப்ரமோஷன். அதுக்கு நீங்க கண்டிப்பா லைசென்ஸ் வச்சிருக்கணும். ஈவன் சொந்த காசுல சாப்பிட்டாலுமே பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணா மட்டும் தான் லைசென்ஸ் வச்சிருக்கணும். நான் ஒரு காமன் ப்ரமோஷன் தானே பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே தவறான புரிதல் தான். நீங்க பிராண்டுக்கு பண்ணாலும் சரி, ஒரு 10 ரூபா பொருளுக்கு பண்ணாலும் சரி, அதுக்குமே நீங்க கண்டிப்பா லைசென்ஸ் வச்சிருக்கணும். லாஸ்டா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யாரெல்லாம் வந்து பிசினஸ்காரங்க ப்ரமோஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு பாயிண்ட் தான் இது. இது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டு, மாமன், மச்சான், தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர் மூலிமா நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ், கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லா லைசன்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சருமே அவங்க சொந்த கை காசை போட்டு ஒரு அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கட்டி இந்த லைசன்ஸை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படியுமே போட்ட காசை அவங்க எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர இதுக்கு மேலே ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ், கொலாபரேஷன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அவங்களோட சார்ஜஸையுமே கண்டிப்பாக ஏற்றிடுவாங்க இந்த நேரத்துக்கு. ஒருவேளை அதையும் மீறி ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் அது பண்ண முடியும். கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லா தரப்பு மக்களுக்குமே பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் அண்ட் முயற்சி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா லீகலாவே ஆமா இதுதான் என்னோட லைசன்ஸ், ஆமா எஸ் ஐ எம் டூயிங் பெய்ட் ப்ரமோஷன், இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. லீகலா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம போறதுல எந்த தவறுமே கிடையாது. அதை விட்டுட்டு லைசன்ஸ் எதுவும் எடுக்காம நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது தேவையில்லாத அன்னெசரி பிரச்சனைகள்ல நம்ம சிக்கும் போது தேவையில்லாம ஃபைன் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கொடுக்குற ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போயிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐயோ லாஸ்டா சொல்ல மறந்துட்டேங்க, இந்த February 1ஆம் தேதியிலிருந்து நம்ம எல்லாரோட வீடியோஸும் மீடியா கவுன்சில் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இனி யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கவர்மெண்டோட ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்.